குட் மார்னிங் சில்ட்ரன். கடைசி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ்னால் என்ன, பிளட்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்னா என்ன, இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ப்ரீவியஸ்லி நம்ம தெரியும் generally there is two types of circulation, one open type of circulation and closed type of circulation பார்த்தோம். ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் போது அது வித்தவுட் பிளட் வெசலில் கடத்துறதான்னு சொல்லி பார்த்தோம். க்ளோஸ்டு சர்க்குலேஷனாக வித்தின் த சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ்ன்னு பார்த்தோம். இதில் பிளட் circulated in our body as oxygenated and deoxygenated as nature. There are types of circulation. அதான் நேச்சர் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் oxygenated and deoxygenated blood வச்சு நடத்துகிறத வச்சு there are further divided into three blood vessel and circulation. Mostly systematic circulation, pulmonary circulation and also coronary circulation. அப்படி 3 டைப்ஸ் இருக்குது. What is systematic circulation அப்படின்னா என்ன? See, based on blood circulation, ஆக்சிஜன் ரிச் பிளட், ஆக்சிஜன் புவர் பிளட் என்ன அதில் சி டீஆக்சிஜனேட் பிளட் வச்சு நம்ம பிரிக்கலாம். வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன்? சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அதாவது சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆஃப் ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பாடி. இதயத்துலேருந்து வேரியஸ் ஆர்கனுக்கு போகுது. Some way is returned to deoxygenate blood into right atrium. அதே மாதிரி deoxygenate blood வந்து ரைட் ஆட்ரியத்தில் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அயோட்டா கேரிட் ஆக்சிஜனேட் blood to all the organ of the body. அது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹார்ட்டில் பார்த்துருக்கோம் ரைட் ஆட்ரியம் லெஃப்ட் ஆட்ரியம் இருக்குது. இப்போ ரைட் சைடு ஆஃப் த ஆட்ரியம் வந்து டிஆக்சிஜனேட் blood தான் நம்ம வந்து பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம், ரிசீவ் பண்ணதுன்னு. லெஃப்ட் சைடு ஆஃப் த பார்ட்டில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ரிசீவ் பண்ணுது. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்போ இதே மாதிரி என்ன செய்யுதுன்னா, அப்படி வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மறுபடியும் அயோட்டாவிலேயே வெளியில் போயிடுது. இப்போ இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். பாருங்கள், ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு சைடோ டீஆக்சிஜனேட் பிளட் சைடு ஒரு சைடு வருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்களா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக உள்ளே வந்ததும் திரும்ப அப்படியே வந்து என்ன செய்யுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பேஸில் அயோட்டா கனெக்ட் ஆகிருக்கும், அப்படியே அயோட்டா வழியாக வெளியில் வந்துடுது. பாருங்கள், திரும்ப ஒரு சைடு வந்து அதே மாதிரி பாருங்கள், டீஆக்சிஜனேட் பிளட்டை மறுபடியும் ரைட் ஆட்ரியத்தில் உள்ள ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியே வென்ட்ரிக்கல் போனதும் பல்மனரி ஆர்டர் வழியாக வெளியில் போயிடுது. ஸோ இப்போ இந்த சர்க்குலேஷன் இஸ் கால்ட் வாட் இஸ் இஸ் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். another pulmonary circulation. What is pulmonary circulation? The path of pulmonary circulation start into right ventricle. இது ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது. The pulmonary artery arised from right ventricle reach to lungs. அதே இது வந்து பார்த்தோன்னா இங்கே பல்மரி ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே பல்மரி ஆர்டரி எங்கே போகுது பாருங்கள், லங்ஸை கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்கள் மேலே பாருங்கள், லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. திரும்ப அங்கேருந்து மறுபடியும் பிளட்டை பாருங்கள் எடுத்து கொண்டாந்து பல்மனரி வெயினில் வந்து கொண்டாந்து விட்டுரும் பாருங்கள். பல்மனரி ஆர்டரி அரைஸ் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல் ரீச் இன் டு லங்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ டீஆக்சிஜனேட் பிளட் எங்கேருந்து கொண்டு போய் லங்ஸு கொண்டு போய் லங்ஸ் மூலமாக ஆகுது. அப்போ பல்மனரி சர்க்குலேஷன் எங்கே நடக்குன்னா லங்ஸில் நடக்குது. திரும்ப வந்து பாருங்கள், அப்படியே பல்மனரி வெயின்ஸ் கலெக்ட் டு ஆக்சிஜனேட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் சப்ளை டு லெஃப்ட் ஆட்ரியம் டு த ஹார்ட். இப்போ லெஃப்ட் ஆட்ரியத்தில் அப்படியே வந்து பார்த்தோன்னா பல்மனரி வெயின் வழியாக அப்படியே கனெக்ட் ஆகிருது. இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷன் தான் என்ன சொல்கிறாங்க, பல்மனரி சர்க்குலேஷன். அப்போ சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன்னா என்ன, பல்மனரி சர்க்குலேஷன்னா என்னென்னா தெளிவாக தெரிஞ்சு. டவுட் இருக்கா? இப்போ பாருங்கள், பல்மனரி சர்க்குலேஷன்னா என்ன சொன்னால், பல்மனரி சர்க்குலேஷன்னா இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரைட் வென்ட்ரிக்கல் பாருங்கள் கீழே இருக்குது. ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஆரோ மார்க் மேலே போகிற மாதிரி. அதான் என்ன சொன்னாங்க, பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம். பல்மனரி ஆர்டரி எங்கே கொண்டு போகுது பாருங்கள், லங்ஸ் கொண்டு போகுது. மேலே பாருங்கள் லங்ஸில். திரும்ப இப்போ இங்கே டீஆக்சிஜனேட் பிளட் எங்கே போகுது, அங்கே போனோன்னா ஆக்சிஜனேட் பிளட்டை மறுபடியும் அதே வழியாக பல்மனரி வெயின் வந்து எங்கே கொண்டாந்துருக்கு, அது நம்ம லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு கொண்டு வந்துடுது. அப்போ லெஃப்ட் ஆட்ரியத்தில் வந்து ரீச் ஆயிடுது.
ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட. இந்த சர்க்குலேஷன் தான் பல்மனரி சர்க்குலேஷன். அப்போ லங்ஸை பேஸ் பண்ணி வந்திருந்தால் அது பல்மனரி சர்க்குலேஷனு. இப்போ சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் என்ன சொன்னால், இது வந்து என்ன பார்த்தோம், ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கேருந்து வருது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து வருது. திரும்ப அயோட்டா அப்படியே கேரி பண்ணுது பாருங்கள், எல்லா பார்ட்ஸுக்கும் வந்துருச்சா. மேலேருந்து பாருங்கள், அப்படியே மேலே ரெட் கலர் ஆர மார்க் கொடுத்துருக்கு. அயோட்டா அப்படியே எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகுது. திரும்ப டீஆக்சிஜனேட் பிளட்டை எல்லா வெயினும் அப்படியே கலெக்ட் பண்ணி இன்ஃபீரியர் சுப்பீரியர் வெயினோக்கா வழியாக வந்தது. அப்படியே என்ன செஞ்சுருக்கு, ரைட் ஆட்ரியத்தில் உள்ளே வந்து நுழையுது பாருங்கள், ஆர மார்க் கீழே வந்துடுது, அங்கே வந்துடுது. அப்போ டீஆக்சிஜனேட் பிளட் ஆக்சிஜனேட் பிளட் ரெண்டுமே ரெஸ்பெக்ட் பண்ணுது. தென் இது தவிர்த்து இன்னொரு சர்க்குலேஷன் இருக்குது, அதுக்கு பேர் என்ன, கொரோனரி சர்க்குலேஷன். த சப்ளை ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில் அண்ட் கார்டியாக் மசில் தட் இஸ் கால்டு கொரோனரி சர்க்குலேஷன். இது ஹார்ட்டுடைய மசில்ஸு, ஹார்ட்டுடைய வெசல்ஸு பேஸ் பண்ணியிருந்தால் அது கொரோனரி சர்க்குலேஷன். கார்டியாக் மசில் ரிசீவ்ட் ஆக்சிஜனேட் பிளட் ஃப்ரம் த கொரோனரி ஆர்டரிஸ் ஆரிஜினேட்டட் அயோட்டா ஆர் டீஆக்சிஜனேட் ஃப்ரம் த கார்டியாக் மசில் இஸ் டு ரைட் ஆட்ரியம் டு கொரோனரி சீசஸ். அப்போ கொரோனரி சர்க்குலேஷனுங்கிறது ஹார்ட் மசில்ஸு, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மசில்ஸ். அப்போ அவர் சர்க்குலேஷன் வந்து பார்த்தோன்னா டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவோம். பிகாஸ் hence blood circulate twice through the heart once complete life cycle. This is called double circulation. அப்போ ஆக்சிஜனேட்டட் சைக்கிளும் டீஆக்சிடேட் சைக்கிளும் ஒரே நேரத்தில் நடக்கிறனால நம்ம டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். சம் அனிமல்ஸ் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட் பிளட் மிக்ஸ்டு பேத்வே ஆஃப் ஹார்ட். சில அனிமல்ஸில் வந்து ஆக்சிஜனேட் பிளட் டீஆக்சிடேட் பிளட் மிக்ஸ் ஆகிடும். இங்கே வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன்னா அந்த வால்ஸ் இருக்குது, செப்பரேட் வால்ஸ் இருக்குது, அது ரெகுலேட் பண்ணுது. ஆனால் அங்கே மிக்ஸ் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன் அண்ட் சர்டன் மசில்ஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து ஏதாவது டவுட் இருக்கா? சி அவர் புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இதாக கொடுத்துருக்கா சி அவர் புக். 2 டைப் ஆஃப் சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனாக என்ன சொன்னேன், இது ஹார்ட்டை சம்மந்தப்பட்டு இருக்கிறது. சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கா பாருங்கள். வந்து இங்கேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி அயோட்டா வழியாக வெளியில் போயிடுது. திரும்ப வந்து பார்த்தோன்னா ரைட் ஆட்ரியம்லேருந்து அது மாதிரி நம்ம ரைட் ஆட்டத்தில் வந்து நுழைஞ்சிருது. இது வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் என்ன சொன்னேன், இது அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்லேருந்து கீழே ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அப்படியே வந்து பல்மனரி ஆர்டர் வழியாக மேலே போனது, லங்ஸோட கனெக்ட் ஆகுது. லங்ஸ்லேருந்து திரும்ப பல்மனரி வெயின் வழியாக உள்ளே வந்துடுது. இதுதான் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ கொரோனரி சர்க்குலேஷன்னா இந்த ஹார்ட் மசில்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சர்க்குலேஷன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு heartbeat. What is meant by heartbeat? Heartbeat is nothing but one's complete contraction and relaxation base of the atrium and ventricles. This is called heartbeat. ஒரு கம்ப்ளீட் நடக்கிற இது, அதாவது கான்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய சிஸ்டோலிக் பேஸும் ரிலாக்ஸேஷனுங்கிற டயஸ்டோலிக் பேஸும் இந்த ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிளில் நடக்கிறதா என்ன சொன்னால் ஹார்ட் பீட்டுங்கிறோம். நார்மலி ஹார்ட் பீட் அட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் 70 to 75 per minutes சொல்லி சார் டைம்ஸ் நடக்குது. அவர் ஹார்ட் இஸ் மேக்ஸிமம் இஸ் கால்டு மயோஜெனிக் ஹார்ட். ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் இனிஷியேட்டட் பை ஹார்ட் மசில்ஸ் லைக் நெர்வ் இம்பல்ஸ். அப்போ மயோஜெனிக் ஹார்ட் because there is most of the vertebrae is called a heartbeat initiated by specialized group of heart muscles. அதுவே நியூரோஜெனிக் ஹார்ட்பீட் இனிஷியேட்டட் பை நெர்வ் இம்பல்ஸ், நெர்வ் கேங்லியன் இருக்குது, அது அன்னலேட்ஸ் ஆர்த்ரோபோடில் நடக்குது. ஸோ இப்போ ஹார்ட்பீட் அவர் ஹியூமன் ஹார்ட் இஸ் கால்ட் மயோஜெனிக் இன் நேச்சர். நம்ம ஹார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மயோஜெனிக் நேச்சர்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் இட் ஹேட் அப் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் இஸ் கால்டு கார்டியாக் மசில்ஸ், ஹார்ட் மசில்ஸ். There are consist of 2 nodes. ஒன்று சைனோ ஆரிக்குலர் நோட் இருக்குது, another one is called சைனோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்குது. சைனோ ஆரிக்குலர் நோடு இஸ் கால்டு ஃபேஸ் மேக்கர், அதாவது நேச்சுரல் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். பிகாஸ் கேப்பபிள் டு இனிஷியேட் ஆஃப் இம்பல்ஸ். சைனோ ஆரிக்குலர் நோடு, சைனோ வென்ட்ரிகுலர் நோடு, 2 விதமான நோடு இருக்குது. சைனோ ஆரிக்குலர் நோடு வந்து நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஹார்ட்டை தூண்ட துடிக்கும். Then there is need to stimulate the heart as contract. When there is a wall to basing of ventricles. அப்போ சைனோ ஆரிக்குலர் நோடுன்னு சொல்கிறது எஸ்ஏன்னு சொல்கிறோம், சைனோ வென்ட்ரிகுலர் நோடுன்னு சொல்கிறது எஸ்வின்னு சொல்கிறோம்.
தெர் இஸ் கால்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நோடால் கனெக்ட் ஆகிருக்கு. இது வழியாக தான் என்ன செஞ்சுருக்கு, தேர் இஸ் மேடப் ஆஃப் கிஸ் ஆர் புர்கென்சி பண்டில்ஸ் ஆர் கிஸ் பண்டில்ஸ் ஆர் புர்கென்சி பண்டில்னு பண்டில்ஸ் இருக்குது. அந்த பண்டில்ஸ் மூலமாக ஹார்ட் பீட் என்ன செய்யுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ இதயத்தை தூண்டுறது அந்த மசில்ஸ் தான் சொல்கிறாங்க. அது எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். வேக்கஸ் நர்வ்னு சொல்லுவோம். இதில் சரி வருங்க, சைடுனா ஆரிக்குலர்னோன்னா அந்த ஆரிக்கலுக்கு நேராக இருக்கும், சைனை வென்ட்ரிக்கல்னோன்னா கீழே இருக்கும். இதை சுற்றி இருக்க அந்த மசில்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிஸ் பண்டில்ஸ் ஆர் பர்கின்சி பண்டில்னு சொல்கிற மசில் மைஃபர். இது தான் வந்து பார்த்தோன்னா இதயத்தை வந்து சுருங்குறது விரிவடைக்கிற மசில்ஸை தூண்டுவது. நெக்ஸ்ட்டு பல்ஸ். பல்ஸ் வென் ஹார்ட் பீட் த பிளட் இஸ் ஃபோர்ஸ்டு இன்டு ஆர்டரி. பல்ஸ் இருக்கனால தான் என்ன செய்யுது, ஹார்ட் பீட்டு வந்து அப்படியே வந்து பிளட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுது எங்கள் ஆர்டரிக்கு போகிறது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டரி எவரி டைம்ஸ் ஆஃப் பிளட் இன் ஃபோர்ஸ்ட் இன்டு கேப் கால்ட் இஸ் பல்ஸ். ஒவ்வொரு தடையும் ஆர்டரி வந்து பிளட்டை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் அப்படி என்ன செய்யுது, தூண்டுது. அதுதான் பல்ஸுங்கிறோம். இட் கேன் ஃபெல்டு பை பிளேசிங் ஆஃப் ஃபிங்கர் டிப். நம்ம வந்து பல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நம்மளுடைய ரெஸ்ட்டில் மெதுவாக வச்சு பார்த்தோம்னா பல்ஸ் துடிக்கிறது தெரியும். நார்மல் பல்ஸ் ரேட் இஸ் கால்டு ரேஞ்சஸ் ஃப்ரம் 70 to 90 per minutes. 70லேருந்து 90 தடவை வரை நமக்கு துடிக்கும் பல்ஸ் ரேட்டு. நெக்ஸ்ட்டு மூவ் கார்டியாக் சைக்கிள். What is meant by cardiac cycle? Sequence event occurring from beginning to the completion of one heartbeat. அதாவது சீக்வன்ஸாக ஈவெண்ட் நடக்கும். ஒன்றாவது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனு கம்ப்ளீட் ஆகிறது ஒன் ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறாங்க. த கார்டியாக் சைக்கிள் ஃப்ளட் ஃப்ரம் சாம்பர் ஆஃப் த ஹார்ட் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். ஈச் சைக்கிள் லாஸ்ட் டு அபவுட் 0.8 செகண்ட். ஒரு இது நடக்கிறதுக்கு, கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு 0.8 செகண்டில் நடக்கும். The event during the single cardiac cycle involved arterial systole, ventricle systole, arterial diastole and ventricle diastole. இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். What is meant by arterial systole? Contraction of auricles is called arterial systole. நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு பேஸ் இருக்குன்னு சொல்லி, ஒன்று கான்ட்ராக்ஷன் பேஸ், இன்னொன்று ரிலாக்ஸேஷன் பேஸ்ன்னு சொன்னேன். கான்ட்ராக்ஷன் பேஸுக்கு பால் சிஸ்டோலு, ரிலாக்ஸேஷன் பேஸுக்கு பார் டைஸ்டோல்னு சொல்கிறோம். இப்போ கான்ட்ராக்ஷன் பேஸுன்னு சொல்கிறது சிஸ்டோலு, ரிலாக்ஸேஷன் பேஸு டயஸ்டோலு. அப்போ ஆரிக்கலில் அந்த கான்ட்ராக்ஷன் நடந்தால் அதுக்கு ஆரிக்கல் சிஸ்டோல், அதுதான் ஆர்ட்ரியல் சிஸ்டோல். இது 0.1 செகண்டில் நடக்குது. அதுவே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்படின்னா என்னென்னா த கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், இது 0.3 செகண்டில் நடக்குது. வென்ட்ரிக்கல் டயஸ்டோல்னால் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல், அப்போ இது 0.4 செகண்ட் இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வழியாக தான் என்ன செய்யுது, சிஸ்டோல்ங்கும் போது எதையும் சுருங்கும் போது அடுத்தது ஓப்பன் ஆகுது, திரும்ப அது விரிவடைஞ்சிருது, அது டயஸ்டோல்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட்டில் பாருங்கள், இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு ரைட் ஆர்ட்ரியை வந்து பிளட் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணாலும் என்ன செய்யும், அங்கே பிளட்டு வந்து ஃபுல்லானாலும் வீங்க ஆரம்பிக்கும். இப்போ வீங்க ஆரம்பிச்சுன்னா என்ன செய்யும், டயஸ்டோல். அப்போ ஆர்ட்ரியல் டயஸ்டோல் நடக்குது. திரும்ப வந்து பாருங்கள், அந்த ஆர்ட்ரியை வந்து சுருங்குனா என்ன செய்யும், அடுத்த ட்ரைகப்சிட் வால் வழியாக அப்படியே உள்ளே தள்ளுது. அப்போ ரைட் வென்ட்ரிக்கிள் வந்துடுதுன்னு வச்சுங்க. ரைட் வென்ட்ரிக்கிள் வந்து என்ன செய்யும், விரிவடையும். இப்போ வென்ட்ரிக்கல் டயஸ்டோல் இங்கே நடக்குது. ஆனால் அங்கே ஆர்ட்ரியல் என்ன நடக்கும், சிஸ்டோல் சுருங்கிடும். அப்போ ஆர்ட்ரியல் சிஸ்டோல். திரும்ப வந்து பார்த்தோன்னா வென்ட்ரிக்கல் என்ன செஞ்சுருக்கும், சுருங்க ஆரம்பிச்சிருது. அப்போ வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் நடக்குது. அப்போ திரும்ப அப்படியே பல்மரி ஆர்டர் வழியாக வெளியில் போயிடுது. திரும்ப அதே ப்ராசஸில் பாருங்கள், பல்மரி வெயின் வழியாக பிளட்டை உள்ளே வருது. அப்போ ரைட் ஆர்ட்ரியம் என்ன செய்யும், விரிவடையும். அப்போ ஆர்ட்ரியல் டயஸ்டோல் நடக்கும். திரும்ப ஆர்ட்ரியம் வந்து அப்படியே லெஃப்ட் ஆர்ட்ரியல் வந்து சுருங்கினோன்னா பிளட் என்ன செய்யும், லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. அப்போ லெஃப்ட் ஆர்ட்ரியத்தில் நடக்கிறது வந்து பார்த்தோன்னா சிஸ்டோல், சுருங்குதுன்னு அர்த்தம். சுருங்குனா என்ன செஞ்சுருக்கோம், பைகப்சிட் வழியாக அப்படியே உள்ள வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்துடுது. இப்போ வென்ட்ரிக்கிள் என்ன நடக்கும், டயஸ்டோல் நடக்கும். அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து விரிவடைஞ்சிருது, பிளட்டை ஃபில் பண்ணுது. திரும்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும், சிஸ்டோல் நடக்கும். அப்போ அயோட்டா வந்து வெளியில் போயிடுது. இந்த மாதிரி தான் நடக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். தென் ஹார்ட் சவுண்டு. இப்போ ஹார்ட் சவுண்டு எப்படி கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா, when the rhythmic closing and opening of valves. இப்போ இதே சுருங்கும் போதும் விரிவடையும் போதும் அந்த வால்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் ட்ரைகப்சிட் வால், பைகப்சிட் வால், இந்த மாதிரி சொல்லக்கூடிய வால்ஸ் வந்து என்ன செய்யுது, ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஓப்பனிங் ஆஃப் த வால்ஸ் இஸ் கால்டு ஹார்ட் சவுண்டு.
ஃபஸ்ட்டு சவுண்ட் இஸ் கால்டு லப்பு. லாங்கர் டூரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை க்ளோசர் ஆஃப் ட்ரைகப்ஸ்ட் வால். ட்ரைகப்ஸ்ட் வால் க்ளோஸ் ஆகிருக்கும் போது என்ன செய்யுது, இது லப்புங்கிற சவுண்டு ஆகுது. அண்டு பைகப்ஸ்ட் வால் பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். அதே செகண்ட் சவுண்டு வந்து பாருங்கள், டப்புங்கிற ஷார்ட் டியூரேஷன். இது க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால். இப்போ எண்ட் ஆஃப் த வென்ட்ரிக்கிலேருந்து செமிலூனார் வழியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர். ப்ரெஷர்னு எது சொல்கிறோம்னா, blood forced extend during the blood flow is called lateral wall of artery. blood வந்து ப்ரெஷர் இருக்கனால lateral wall தோன்றுது. இதுவும் நம்ம என்ன சொன்னால் சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். during the ventricle systole, அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர்னால் இதயம் சுருங்கும் போது நடக்கக்கூடிய ப்ரெஷரு, டயஸ்டோலிக் ப்ரெஷர்னால் இதயம் விரிவடையும் போது நடக்கக்கூடிய ப்ரெஷரு. மேக்ஸிமம் இந்த ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் ரேஞ்சு 120 mm to 80 mm டிவைட் 80 mm அது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறாங்க. லைக் தட் மெஷர்டு பை ஒன் கேஸ் ஆஃப் ஹை ஆர் லோ, அதிகமாக இருந்தாலும் கூட கம்மியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது தான் என்ன சொன்னால் ஸ்பிக்னோமோனோமீட்டர். அந்த படத்தில் கொடுத்துருக்குல்ல, ஏதோ ஸ்பிக்னோமோனோமீட்டர்னு சொல்லக்கூடிய இது. அண்டு ஸ்டெதஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இது தேர் இஸ் யூஸ் டு டிடெக்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் ஹியூமன் பாடி. ஹார்ட் பீட்டை வச்சு நம்ம வந்து இன்டர்னல் ஆர்கன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹை ப்ரீசியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டாக்டர்கிட்ட இருக்கிறது. ஸ்பிக்னோமோனோமீட்டர்னு ஒன்று சொன்னேன், இது பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது. டிஜிட்டல்லையும் இப்போ நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், பிளட் சர்க்குலேஷன்ஸை பற்றி பார்த்தோம். பல்மனரி சர்க்குலேஷனாக என்ன, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனாக என்னன்னு பார்த்தோம். அடுத்து கார்டியாக் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிளட் ப்ரெஷர் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பிக்னோமோனோமீட்டரும் ஸ்டெதஸ்கோப்பை பற்றி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.